எல்லா தொலைக்காட்சியிலும் திருட்டு பேசுற வாயில வரப்போகுது. பார்த்தாங்க தினம் ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் பண்ண ஜார்ரா அடிச்சாங்களே திருட்டு. இப்ப என்னங்க பாச்சுக்கிட்டோம்? இது விஜய் மிரட்டி பார்க்கும் செயலா? யாருங்க மிரட்ட முடியும்? தேர்தல் சமயத்தில் யாரையும் மிரட்ட முடியாது. மிரண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல வரனா திமுக. மிரண்டு போனவன் எப்படி மிரட்ட முடியும்? பதுங்குறாங்களே. ஒவ்வொரு வீட்லயும் கொலை கொட்டு நடக்குதுன்னு போதை பொருள் தான். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க திமுக. திமுக ஒன்னில்லாம் எடுப்போது பார்த்துக்கங்க சார். வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக போலீசாரும் சதி செய்கிறார்கள் விஜய் எதிர்த்து என்றுதான் என்னுடைய கருத்து. யார் மூலமாக கிளப்பி விடப்படுகிறது? நீங்க சொல்வது போல ஒருவேளை திமுகவா இருந்தா அதனோட நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? விஜயை நெசுக்குவது. விஜயை இரண்டாவது முறையாக சிபிஐ கிட்ட ஆஜராகி இருக்கிறார் விஜய். அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயரும் சேர்க்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. தமிழக ஊடகங்கள் சொல்லுவது தவறு. சிபிஐ இன்னும் முடிவு செய்யவில்லை விஜயை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க வேண்டும் என்று. இது தமிழக போலீசாராலும் தமிழக ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தாரும் பரப்பக்கூடிய செய்தி என்று சிபிஐ அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். சிபிஐ வேண்டுமென்றே தமிழக பத்திரிகையாளர்கள் திருத்தி போடுகிறார்கள் என்று தான் சிபிஐ சொல்லுகிறது. தேர்தல் சமயத்தில் எதை ஒன்னால் சொல்லலாம், எதை ஒன்னா நியூஸ் ஆயிடுறா, அது பத்திரிகை தர்மம் இல்ல. விஜய் மீது வேண்டுமென்றே வம்புகளையும் கிரஷ் பண்றாங்க சார். விஜய் was being tortured by தமிழ்நாடு கவர்மெண்ட். காங்கிரஸ்ல ஒரு சாரார் டிவிக்குடன் போக வேண்டும் என்று இன்னமும் தீவிரமாக இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. எங்களோட வாங்க எங்களோட வாங்க எங்களோட வாங்கன்னு காங்கிரஸ் ஏன் பிடிச்சி இழுக்கிறாங்க? ஏன் மு.க. ஸ்டாலின் பயப்படுறாரு சொல்லுங்க? காங்கிரஸ் நிலைப்பாடு விஜயுடன் தான் இருக்கிறார்கள். இதுல ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டயும் விசாரணைகள் போயிருக்குல்ல. போய் சொல்றது அந்த போலீஸ்காரங்க தான், இன்க்ளூடிங் சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். துரோகம் பண்றாங்க விஜய்க்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற கரூர் விவகாரத்தில் விஜய் அவர்களிடம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சிபிஐ விசாரணை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்போ இன்னைக்கு முக்கியமா ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருக்கிற செய்தி அப்படிங்கிறது, இரண்டாவது முறையாக சிபிஐ கிட்ட ஆஜராகி இருக்கிறார் விஜய். இந்த விசாரணையிலிருந்து வெளியாகிற தகவல் என்னன்னா, குற்றப்பத்திரிகை அநேகமா பிப்ரவரி 1st வீக் ஆர் 2nd வீக்ல தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயரும் சேர்க்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அங்கேயும் டெல்லி தகவல்களும் அதை தான் தெரிவிக்குதா? அங்க சிபிஐ விசாரணையில என்ன நடந்துட்டு இருக்கிறதாக உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு? தமிழ் நேயர்களுக்கும் கோபிநாத் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழக ஊடகங்கள் சொல்லுவது தவறு. சிபிஐ இன்னும் முடிவு செய்யவில்லை விஜயை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க வேண்டும் என்று. இது தமிழக போலீசாராலும் தமிழக ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தாரும் பரப்பக்கூடிய செய்தி என்று சிபிஐ அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். ஒரு விதமான முடிவு எடுக்கப்படாத முதியில் ஏன் தன் மீது இது குற்றம் இல்லை என்று தமிழக போலீசார் தங்களுடைய நிலையை நிரூபிப்பதற்காக இது மாதிரியான பொய் செய்திகளை சொல்லுகிறார்கள் என்றும் சிபிஐ அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இது இருக்கிற ஒரு விதமான ஒரு டிசிஷன் எடுக்கவில்லை சிபிஐயில். பிப்ரவரி என்று சொல்லுவது தமிழக போலீசார் சொல்லுவது, என்னை பொறுத்த மட்டில் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் அஜய் ரஸ்தோகி சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிற அவருடைய ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. சிம்பிள். அவர் என்ன ஒரு ஃபைனல் எடுத்துட்டு சிபிஐ கேட்பாரு. சுப்ரீம் கோர்ட் கிட்ட சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபார் தி சுப்ரீம் கோர்ட் டு சே தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பா, விஜய் தப்பா, ஏன்னா அந்த அறிக்கையில படிச்சு சொல்லணும் அவங்க. ஆக மொத்தம் வேண்டுமென்றே அதிமுக
பாஜக, தமுதிக எந்த இதுவா இருந்தாலும் சரிங்க. எதிர்க்கட்சிகளை வன்முறையில் கொண்டு விட வேண்டும் என்ற தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு தீவிர தினத்தில் தான் விஜயையும் மாட்டி விடுகிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் சொல்லுவதிலிருந்து பார்த்தால் there is no decision taken என்கிட்ட சொன்னாங்க. ஓகே ஓகே சார். அப்போ விசாரணையில என்னதான் போயிட்டு இருக்குங்க சார்? நிச்சயமாக 100, 120 கேள்விக்கு கேட்டிருக்காங்க. யாரும் இல்லைன்னு சொல்லல. ம். விஜய் தான் செய்தது சரி. ஏன் இந்த மாடிப்பட்டு பஸ்ல இருந்து நீங்க இறங்கலன்னு கேட்டபோது, நான் இறங்கினா இன்னும் தாக்கம் இருந்திருக்கும். நான் அந்த 10 ரூபா பாலாஜி பாட்டு பாடின அப்புறம் தான் செருப்பு வர ஆரம்பிச்சது. நான் இறங்கியிருந்தேன்னா என்னுடைய உயிருக்கை தவிர என்னுடைய பஸ்ஸுக்கும் ஆபத்து வந்திருக்கும் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் என்று தான் சொல்லியிருக்கார். தமிழக போலீசார் சொல்லித்தான் நான் வெளில வந்தேன் கரூரில் இருந்து என்றும் அதையும் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக அணுகுமுறை செய்கிறார். வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக போலீசாரும் சதி செய்கிறார்கள் விஜய் எதிர்த்து என்றுதான் என்னுடைய கருத்து. இல்ல அப்படின்னா இத்தகைய உள்ளுக்குள்ள இந்தந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் சேர்க்கப்பட இருக்கிறது. இந்த மாதிரியான தகவல்களை அப்படின்னா அது எல்லாமே பொய்யா, இல்ல இது யார் மூலமாக கிளப்பி விடப்படுகிறது? நீங்க சொல்வது போல ஒருவேளை அது திமுகவா இருந்தா அதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன என்று விஜயை நெசுக்குவது, விஜயை பயன்படாத பண்ணுவது, விஜய்க்கு எத்தனை இன்னல்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை கொடுக்கிறது. அந்த சிபிஐ அதிகாரிகள் அந்த மாதிரி சொல்றதே இல்லை கோபி. தே ஆர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் விஜய். நீங்க ஒண்ணு பார்க்கணும், டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, சிபிஐயில் பல தொடர்புகளை வைத்துக் கொண்டு பேசக்கூடிய வட இந்திய, ஆங்கில, ஹிந்தி தொலைக்காட்சி நிருபர்கள் உள்பட நான் சொல்லுகிறேன், சிபிஐ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர we cannot come to any conclusion. சார்ஜ் ஷீட்ல அவங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி ஒண்ணுமே சொல்லல. வேண்டுமென்றே தமிழக பத்திரிகையாளர்கள், சென்னையில் உள்ள பத்திரிகையாளர்கள் திருத்தி போடுகிறார்கள் என்று தான் சிபிஐ சொல்லுகிறது. அப்ப அந்த தகவல்கள் எல்லாமே பொய்யா? நீங்க தமிழ்நாட்டுல வர செய்திகளையும் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எது உண்மையா இருக்கு, எது பொய்யா இருக்கு? திசை திருப்பி விடுகிறார்கள் தமிழக போலீசாரும், தமிழக ஊடகங்களும், தமிழக அரசாங்கமும், தமிழக ஆளுங்கட்சியும். இந்த கரூர் விவகாரத்துல விசாரணை வளையம் இன்னும் விஜயை தாண்டி வேறு எந்தெந்த மனிதர்களை நோக்கி நகர்கிறதுங்க சார்? சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு கோபி. ஒண்ணு விஜயுடன் ஒரு டீம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மற்ற 124 விட்னஸஸ் வரைக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் விஜய். விஜய் இஸ் நாட் அக்யூஸ்ட் இன் திஸ். விஜய் இஸ் a விட்னஸ். விட்னஸ் எப்படி நீ அக்யூஸா மாத்துவீங்க? தமிழக எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்களே தவிர அதுதான் சிபிஐ எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சிபிஐ எஃப்ஐஆர் எடுக்கணும்னுட்டு சிபிஐ இது வரைக்கும் தமிழக எஃப்ஐஆர் போயிட்டு இருக்காங்க. ஆனா சிபிஐ இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணினதுனால அன்னோன் பர்சன்ஸ் மீது தான் கேஸ் போட்டிருக்காங்களே தவிர தே ஹவ் நாட் ஐடென்டிஃபைட் எனிஒன். அப்படிதான் நான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் இந்த 122 விட்னஸஸ் வந்த பிறகு எவ்வளோ சயின்டிபிக் எவிடன்சஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. சிபிஐ மிக சீரியஸாகவும் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு என்கொயரி இருப்பதனால் மிக மிக தெளிவாக, ஜாகிரதையாக, அமைதியாக செயல்படுகிறார்கள் சில அதிகாரிகள். ஏன்னா அங்க 3 டிஎஸ்பி இருக்காங்க, டிஎஸ்பி ஆபீசர்ஸ், ஒரு எஸ்பி ஆபீசர், ஒரு ஏஐஜி ஆபீசர், அதுக்கு மேல அந்த மானிட்டரிங் கமிட்டி, அதுக்கு மேல டைரக்டர் சிபிஐ. இத்தனை ஸ்டேஜ் இருக்கு, நீங்க தாண்டின்னு போகணும். அது எப்படிங்க தமிழ்நாடு தொலைக்காட்சி சொல்லலாம்? இது தேர்தல் சமயத்தில் எதை ஒன்னால் சொல்லலாம், எதை ஒன்னா நியூஸ் ஆயிடுறதா, அது பத்திரிகை தர்மம் இல்ல கோபி. இல்ல அவங்களுக்கான டெல்லி சோர்சஸ் கிடைக்காதா என்ன? சோர்ஸ் இல்லாம எனக்கு டெல்லி சோர்ஸ் இருக்குல்ல, நான் டெல்லியில இருக்கேன். நீ ஒரு பக்கம் பார்க்காதீங்க, ஒரு கண்ணு சுண்ணாம்பு, ஒரு கண்ணு வெண்ணெய் கிடையாது. விஜய் மீது வேண்டுமென்றே வம்புகளையும் கிரஷ் பண்றாங்க சார். விஜய் இஸ் பீயிங் டார்ச்சர்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுல விஜய் அவர்கள் கூட்டணிக்கான ஒரு நகர்வாக இந்த விசாரணையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. விஜய் கிட்ட அதுக்கான ஒரு மாற்றம் தென்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இல்லையா? அன்று கருப்பு சட்டை போட்டு கொண்டு போனார், இன்று ஒரு
வெள்ளை கொடி பிடிப்பது போல வெள்ளை சட்டை போட்டு கொண்டு போகிறார்களா சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி பார்க்கிறது? நீங்க அப்படி தும்மினா கூட நீங்க எதானு சொல்லலாம் கோபி. அதுக்கெல்லாம் யூ டோன்ட் டேக் இன்டர்பிரேஷன்ஸ். நீங்க கூட்டணி விஷயத்தில் கூட காங்கிரஸ் கன்ஃபியூஷன்ல தான் இருக்குது. காங்கிரஸ்ல ஒரு சாரா டிவிக்குடன் போக வேண்டும் என்று இன்னமும் தீவிரமாக இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. இல்ல அப்படின்னா மத்திய காங்கிரஸ் தலைமை இனி ட்விட்டரில் யாரும் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லி இருக்கிறாரு, மிஸ்டர் மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மாணிக் தாக்கூர் எங்க ஜோதிமணி எல்லாம் திருப்பி திருப்பி சொல்றாங்க ட்விட்டர்ல. அதை மீறி சொல்றாங்கன்னு செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்தானே இருக்காங்கன்னு அர்த்தம். அதை தவிர மாணிக் தாக்கூர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, எது ஒரு ட்விட்டர்ல போட்டீங்கன்னா யாராவது ஒரு கொடுக்க காமெண்ட்டுக்கு இவர் பதில் போடுறாரு வேற. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுகவுடன் இருக்குமா இருக்காதா என்று பற்றி இன்னும் ஒரு விதமான முடிவு எடுக்கல. இன்னைக்கு நடந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தை கூட செல்வ பெருந்தகை புஷ் பண்றார தவிர செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்க எல்லாம் அது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் யதார்த்தம். நீங்க கூட்டணி பத்தி விஜய் யாரும் அழுத்தம் தரவே வேண்டாம். பாஜக தான் விட்டாங்களே, இப்ப காங்கிரஸ் ஏன் அழுத்தம் தருது, திமுக ஏன் அழுத்தம் தருது, எங்களோட வாங்க எங்களோட வாங்க எங்களோட வாங்கன்னுட்டு காங்கிரஸ் ஏன் பிடிச்சு இழுக்கிறாங்க? ஏன் மு.க. ஸ்டாலின் பயப்படுறாரு சொல்லுங்க? காங்கிரஸ் நிலைப்பாடு விஜயுடன் தான் இருக்கிறார்கள். என்டிஏக்குள்ள விஜய் கொண்டு வரது அப்படிங்கிற முயற்சியே இப்ப நடக்கலையா? விட்டுட்டாங்களா? அதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் என்னவோ பண்றாரு. கடந்த 6 மாத காலமாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் உடைத்திருக்கிறார். நீங்க ஏதாவது ஒரு கட்சி பேர் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க உங்க தோழமை கட்சி. திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சி எத்தனை இருக்கு கோபி? மதிமுக இருக்கு, சிபிஐ சிபிஎம் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. எல்லா கட்சியும் உடைச்சிருக்காரா இல்லையா? எந்த கட்சி உடையாது இருக்கு சொல்லுங்க பாப்போம், இன்க்ளூடிங் விஜய் கட்சி. ஸோ அது மொத்தம் அவருக்கு என்ன பயம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஹேண்ட் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடாது. யாராவது எடப்பாடி பழனிசாமி என்டிஏ போயிட்டாங்கன்னா இவங்க ஆட்சி உடைஞ்சிரும்ன்றதுனாவே 6 months he has been splitting the party, which is a criminal act. குற்றப்பத்திரிகையில விஜயனுடைய பெயரை சேர்ப்பதற்கான முகாந்திரங்களாக எதற்கு தாமதமாக வந்தீர்கள், அதற்கு விஜய் தானே பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரியான நிலவரம் வந்து உங்க கையை மீறி போகிற போது நீங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு அதை சரி செய்யற விஷயத்துல அது நடவடிக்கையில இறங்காம மேற்கொண்டு எதற்கு பேசுனீங்க, இதெல்லாமே வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டான பாயிண்டா வைக்கிறாங்கல்ல. இதன் அடிப்படையில உள்ள கொண்டு வந்துட முடியுமான்னு கேக்குறேன். These are all facts, no doubt. These are all facts. Yes, I agree with you. இருந்தாலும் அதுதான் ஒரு குற்றமா சொல்லுங்க? இப்போ ஒரு ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யாருங்க? இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர்ஸ் எங்க போய் சொல்றாங்க? ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். இது போலீஸுடைய கடமை தானே சார்? சார் இதுல ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டயும் விசாரணைகள் போயிருக்குல்ல, தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தான் விஜய் மேல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் வரப்போகுது, அவருக்கு அக்யூசர் சேர்க்க போறாங்க, சார்ஜ் ஷீட் போட போறாங்கன்னு போய் சொல்றது அந்த போலீஸ்காரங்க தான், இன்க்ளூடிங் சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். ஐ டெல் யூ, துரோகம் பண்றாங்க விஜய்க்கு. இது விஜய் மிரட்டி பார்க்கும் செயலா? யாருங்க மிரட்ட முடியும்? தேர்தல் சமயத்தில் யாரையும் மிரட்ட முடியாது. மிரண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல வர நான் திமுக. மிரண்டு போனவன் எப்படி மிரட்ட முடியும்? பதுங்குறாங்களே. ஒன்னே ஒண்ணு வச்சுங்க கோபி, நீங்க வந்து ஜனநாயகன் மேல கேஸ் போட்டீங்க, வம்பு பண்ணாங்க. மத்திய அரசு திருப்பி விட்டீங்க, பராசக்திக்கு வரவேற்றீங்க. ராகுல் காந்தி ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. மற்ற நாள் அவங்க போய் பராசக்திக்காரங்க அங்க உட்காந்துனாங்க. இன்னொன்னு கரூர் லீகல் டேங்கல், ரெண்டுத்துமே லீகல் டேங்கல் பண்ணி விட்டீங்க. இப்ப 3வது லீகல் டேங்கல் வரப்போகுது. நாளைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து போவாங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க. ஆக மொத்தம் விஜய்க்கு சட்ட சிக்கல்களை கொடுத்து அவர் மூலம் முழுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது. காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி. எங்க ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், விஜய் இது வரைக்கும் எங்க பேசாத இருக்கார்? why he is silent? நீங்க கரூர் விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வர மட்டும் வாய மூடிந்தார். இவரே கேட்டார் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ வேணும்னுட்டு. இவரே கேட்டார் தமிழகத்தினுடைய அந்த ஜெகதீஷன் கமிஷனை ஸ்கிராப் பண்ணாங்க. இப்போ he is waiting for the justice from சிபிஐ. அப்பேற்பட்டவங்களுக்கு சிபிஐ வந்து விஜய்க்கு எதிர்த்தா போகுமா சொல்லுங்க?
இல்ல விஜய்க்கு சாதகமா போகும். இருக்க நியாயத்தை சொல்ல போறாங்க சிபிஐ விசாரணை பண்ணிட்டு. எதுக்கு தமிழக அரசாங்கம் அவசரப்படணும் இப்போ? எதுக்கு மிஸ்லீட் பண்ணணும்? அவங்க 2 பக்கம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கட்டுமே. இல்ல இப்ப இவங்க இதுலதான் நீங்க சொல்வது போல திமுகவினர் கொடுக்கிற இத்தனை நெருக்கடிகளில் இருந்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளணும்னா என்டிஏக்குள்ள வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கூட கிடையவே கொடுப்பாங்க. கிடையாது. என்டிஏ தான் சார். இனி ஒண்ணே ஒண்ணு பேசிக் ரீசனை புரிஞ்சுங்க கோபி. ம். மிஸ்டர் விஜய் வில் நாட் ஜாயின் என்டிஏ. அவர் சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது பொலிட்டிக்கல் மூவ். பட் இன்னொரு அஜெண்டா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து கிறித்துவ வாக்குகளை இழந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் விஜயை பாஜக பக்கம் திமுக தள்ளுகிறது. பேசிக்கலி விஜய் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். அவர் எப்படி பிஜேபி வர முடியும்? இப்ப நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்ல தான் இன்னொரு தகவலும் பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மூலமாக ஒரு சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி இதுல வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள்லாம் என்ஐஏ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கும் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமிய. அந்த விசாரணை முடிந்த பிறகு என்ஐஏவிடம் ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படின்லாம் ஒரு தகவல் எழுதிட்டு இருக்கிறாங்க இங்க. இது ஜான் ஆரோக்கியசாமியை குறிவைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? காரணம் என்ன என்று கேட்டால், ஜான் ஆரோக்கியசாமி தான் வேண்டுமென்றே ஒரு பாஜக பக்கம் போகக்கூடாது, திமுக பக்கம் போகக்கூடாது என்று நிலை எடுத்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி பத்தி தெரியாதுங்க. பட் அதர் டிவிகே லீடர்ஸ் கன்வே டு மீ, சார் ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, எங்களை வந்து திமுக அவ்வளவு அச்சுறுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். நீ சுத்தி சுத்தி வந்தான்னா கூட கோபி, இவங்க திமுக பண்றது ஒரு அட்டூழியம் பண்றாங்க சார், அநியாயம் பண்றாங்க சார். எதுக்கு எடுத்தாலும் முதல்ல பாஜகவுக்கு பயந்து இந்த 200 எங்க போச்சு சார்? இப்போ சீஃப் மினிஸ்டர் பேசினார் 200 வரும் 200 வரும், எங்க போச்சுங்க? அதெல்லாம் வாய் அடிச்சுட்டாங்க. ஏன் சார்? ஒரு விஜய் சார், ஆனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான செய்திகள் மக்கள் கிட்ட போய் சேருவதன் மூலமா அது விஜய்க்கும் தாவேகாவுக்கும் பின்னடைவை ஏற்படுத்திடாதா? ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரியா இருக்கும். பட் ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா தென்னோட ஏற்படாதுன்னு தான் என்னுடைய கருத்துங்க. பப்ளிக் லெவல்ல டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு கோபி. அதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. அதைதான் இங்க என்கேஷ் பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சேர்ந்து. அப்படி பண்ணாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை 25-30 சீட்டுக்குள்ள அமுக்கணும்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக அதுக்கு மேல பார்த்துட்டு இருக்குது. இப்ப பாருங்க 3 ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் மீதி 2 பேரை குற்றம் சொல்றாங்க. மீதி 2 பேர் குற்றம் சொல்றது. இது தாவேகா தான் பிஜேபியும் டிஎம்கே ஒண்ணுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு. திமுக சொல்றது தமிழ் வெற்றி கழகம் பிஜேபி ஒன்னா இருக்குன்ட்டு. ஆக மொத்தம் இந்த ட்ரையாங்கிள் பாலிடிக்ஸ்ல மாட்டி சிக்கின்னு இருக்குது திமுக. பிஜேபிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிறதுனாலையும் மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற இடங்களில் வின் பண்ணதுனால திமுக மிரண்டு இருக்குங்க சார். பயப்படுறாங்க சார். போராக வரைக்கும் காங்கிரஸ் வேற டாட்டா சொல்றாங்க. ஓகே, இப்போ அதிமுக பாஜக ஒரு அணியில இருக்கிறாங்க. விஜய் வந்து சேர்ந்தா அது என்டிஏக்கு வலு சேர்க்கும். ஆனா விஜய் வந்து சேர மாட்டாரு. அப்படிங்கும் போது அது திமுகவுக்கு கை கொடுக்கும் வகையில் இருந்துராதா? தேர்தல் முடிவுகள்ல எதிரிகள் எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமான சூழல் தானே கோபி. நீங்க என்னதான் மூக்க சுத்தி ஜிலேபி ஜாங்கிரி மாதிரி கேள்வி கேட்டா கூட ஒரே ஒரு பதில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தமிழகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி அலை வீசுகிறது. அது விஜய் அதை சமாளிப்பாரா, என்கேஷ் பண்ணுவாரா, எடப்பாடி பழனிசாமி பண்ணுவாரா என்றெல்லாம் கேட்டீர்களே ஆனால் காலம் பொருந்தான் இருக்கும். இப்ப காங்கிரசும் டிஎம்கே உறவு இன்னும் சிமெண்ட் ஆகலைங்களா சார்? 48 மணி நேரம் ஆயிடுச்சுங்களா சார்? ஏன் சார் ஒன்னும் சொல்லாத இருக்காங்க? கூட்டணி பிளவுபடாது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. பிளவுபடணும் எடுத்துக்கலாம் இல்ல. எல்லா தொலைக்காட்சியில திருட்டு ஏதாவது பேச வாயில வரப்போகுது. பார்த்தாங்க தினம் ஓபிஎஸ் இபிஎஸ் பண்ண ஜார்ரா அடிச்சாங்களே திருட்டு. இப்ப என்னங்க பாச்சு? இப்போ சொல்லுங்க பாப்போம், என்னங்க இது? தமிழ்நாட்டு போதைப் பொருள் 6,800 விதவி வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சி வந்தப்புறம். சாதாரண ஆன் ரெக்கார்ட் கேஸ். பொதுமக்கள்கிட்ட போனீங்கன்னா எத்தனையோ இருக்குது.
ஒவ்வொரு வீட்லயும் கொலை கொட்டை நடக்குதுன்னா இந்த சாராயம் இந்த போதைப் பொருள்னால தான். அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க திமுக காரங்க. திமுக ஒண்ணிலதான் எடுப்போகுது பார்த்துட்டேங்க சார். ஓகே சார், ஃபைனலி ஒரு விஷயம், இப்ப திமுக இந்த மாதிரிலாம் பண்ணுது. இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் மீதான ஒரு ஊழல் பட்டியல், முறைகேடு பட்டியல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த கொடுத்தாரு ஆளுநர்கிட்ட. அது அமித்ஷா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு நம்மளும் பேசணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன ஆக்ஷன்ஸ் இருக்க போகுது? இப்போ வரைக்கும் அது அமைதியா இருக்கு. ஒரு அது சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல நிலையில மாத்திட்டு இருக்கு. இப்ப பாருங்க பெரியசாமிக்கு அந்த கோர்ட்லாம் நிறுத்தி பண்ணிட்டாங்க. KN நேரு மேல தமிழ்நாடு போலீஸே என்கொயரி பண்றேன்னு ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாடு போலீஸ் எங்க சார் ஸ்டே பண்றாங்க, டிலே பண்றாங்க. எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு டிஜிபி கையில் நட்டு தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் அவனே பண்ணிட்டாங்களே, கேஸ் போட்டுட்டாங்களே, எஃப்ஐஆர் போடணுமே. அப்போ மந்திரி ராஜினாமா பண்ண வேண்டாமா? ஆக மொத்தம் கண்டிப்பாக சில கேஸ்கள் நிலவில் இருக்கின்றன. அதெல்லாம் துரிதப்படுத்தப்படும். கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் அந்த கொடுத்த லிஸ்ட் மீதும், கவர்னர் கொடுத்த லிஸ்ட் மீதும் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. மறுபடியும் பல்வேறு விஷயங்கள், அடுத்த விஷயங்கள் நடக்கும்போது அதை பத்தி பேசலாம். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.